அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியன் திமுகவை அசிங்கப்படுத்துறேன் அப்படிங்கிற ரீதியில பொள்ளாச்சி சம்பவத்தை டிஃபெண்ட் பண்ற மாதிரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார். இதற்கு நாம பதில் சொல்றதை விட ஆராசா ரொம்ப தெளிவா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசியிருக்கிறாரு. அந்த பிட்டை எடுத்து போடுவோம். உங்க கட்சியுடைய தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊழல் மூலமாக வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததாக தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அந்த தண்டனையில நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஆராசா சொல்வாரு, கேளுங்க. இத கேட்ட பிறகாவது அதிமுகவினர் வெட்கி தலைகுனியட்டும். அக்யூஸ்ட் வந்து ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி, இந்த 4 பேரும் 5 பேரும். ஆனா இதுல வந்து 4 பேர்ல சசிகலா பொறுப்புல இல்ல, மக்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. இளவரசி, சுதாகரன் மக்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து அரசியல் சட்டத்தினுடைய நம்பிக்கையை வந்து சிதைக்க வேண்டிய அவசியத்தில் அவங்க இல்லை. அவர்கள் வந்து ஆர்டினரி சிட்டிசன்ஸ். தே ஆர் நாட் ஆக்குபையிங் எனி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இல்லையா? அரசியல் சட்டத்தின்படி அவர்கள் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள். அவர்களை விட்டு விடலாம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் போர்ஷனை படிங்க. அது யாருக்கு பொருந்துன்னு மட்டும் தயவு பண்ணி நீங்க எனக்கு சொல்லுங்க, நானா சொல்லலை. மக்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகளை மறந்து அவர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் இத்தகைய சுயநலம் கொண்டவர்களின் நடத்தை அரசியல் சட்டத்தின் மீது அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுவதாகும். யார் உறுதிமொழி எடுத்துக்கிட்டா? ஜெயலலிதா. அப்புறம் சொல்றாரு, அரசமைப்பு சட்டத்தின் புனிதத்தை களங்கப்படுத்துவதாகவும் உள்ளது. இப்படிப்பட்டவர்களின் செய்கை இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் எண்ணத்தையும் வாழ்வையும் இயக்கும் என எதிர்பார்க்கப்படுகிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவ கண்ணியம், நாட்டின் ஒருமைப்பாடு, ஒற்றுமை என அரசியல் சட்டத்தின் முகப்புரையில் கூறப்படும் உயரிய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரான தன்மை கொண்டது மட்டுமல்ல. ஜட்ஜ்மெண்ட்